ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யாரா? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில இந்த காலம் இனி என்ன சொல்ற அந்த வார்த்தை என்ன சொல்றது? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு அநேகர் சொல்றது என்னன்னா, எனக்கு இந்த காலத்துல மாற்றம் கிடைக்காதா, இந்த காலத்துல ஒரு நிம்மதியே இல்லையே, இது ஏதோ இறந்த காலம் மாதிரியே இருக்கு, எனக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி அநேகர் ப்ரேயர் பண்ணுவாங்க, அநேகர் வியாகுலப்படுவாங்க. இந்த செய்தியை பார்க்குற நீங்க கூட எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? ஒவ்வொரு வருஷம் வருது, ஒரு பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுறோம், அடுத்த வருஷம் அதே மாதிரிதான் வருது, ஆனா நான் இப்படி தானே இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி தானே இருக்கு, ஆனா மாற்றமே இல்லையே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி நினைக்கிறீங்களா? அன்பு தேவனே, எதுக்கும் கலங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலங்களையும் 21ஆம் வசனம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரால் மட்டும்தான் காலத்தையும் சமயத்தையும் மாற்ற முடியும். வேதத்திலிருந்து அநேக காரியத்தையும் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எப்படி நீங்க வேதத்துல போனீங்கன்னா, எகிப்துல பெருமூச்சு விட்டு ஜனங்கள் அழுதாங்களாம். ஏன்னா நாங்க தான் பாடுபடுறோம், வேதனைப்படுறோம், எங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளும் இந்த வேதனை அனுபவிக்கிறாங்களே, இன்னும் அநேக காரியங்களை சொல்லி வேதனைப்பட்டாங்க, பெருமூச்சு விட்டாங்க. பெருமூச்சுன்னா எப்படி விடுவாங்கன்னா, நீங்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்து ஆப்ரேஷன் பண்ணி உடனே வருவாங்கல்ல, 2 நாள் 3 நாள், ஒரு பிரசவ ஸ்திரீயா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வருவாங்கல்ல, அவங்கள சத்தம் போட முடியாது, சத்தம் போடாம கண்ணீர் மட்டும்தான் வெளியே வரும். அந்த அனுபவம் ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். அதுலயே அனுபவம் தெரியாதவங்களுக்கு தெரியாது. அதனால பெருமூச்சுங்கிறது இனி என்ன நடக்க போதோ, இனி இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, நடக்குமா, நடக்காதா, அவ்வளவு தானா, முடிஞ்சு போச்சா, இல்ல எனக்கு இந்த வழியில ஒரு விடுதலே இல்லையா? எத்தனையோ ஒரு சின்ன வழியை கூட தாங்க முடியாம தற்கொலை பண்றாங்க. ஹல்லேலூயா. தோல்வி எப்படி தோற்று போகிறது? ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே எல்லாரும் ஜெயத்தை தான் பெறுவான்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல எடுத்துடுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க அவசானம் கடைசி அந்த வருஷம் முடியோட எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்கா வாங்குறாங்க, செகண்ட் போயிருவாங்க, 4th போயிருவாங்க, இப்படி மாறுது இல்ல. அவங்க கீழே இருக்கிறவங்க மேல வந்துருவாங்க. அதான் சொல்றது, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். எல்லாத்துக்கும் காலங்களையும் சமயங்களும் மாற்றுறதுக்கு மனுஷனால மட்டும் முடியாது. மனுஷனுக்கு ஒரு பரிதி, ஒரு அளவு தான், லிமிட், அது கழிஞ்சு அவனால செய்ய முடியாது. ஆனா கடவுள் நினைச்சாருன்னா காலத்தையும் சமயத்தையும் மாற்றி போடுவாரு. சிறைச்சாலையில யோசேப்பு ஒரு மனுஷன் இருந்தார் வேதத்துல, அவருக்கு பாருங்க இனி முடியாது, அவர் சிறைச்சாலையில இருக்காரு, பெரிய அதிகாரிகிட்ட இருந்து பயங்கர கம்ப்ளைண்ட், 13 வருஷம் சிறைச்சாலை அனுபவம், இன்னும் அவர் அனுபவிக்காததே இல்லை. சொந்த குடும்பத்தால வேதனை, அவன் போற இடத்துல பிரச்சனை, அவர் ஒரு தப்பு பண்ணல, அவர் தப்பு பண்ணாரு, சிறைச்சாலை அனுபவம். அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு காலம் சமயம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படியே மாத்தி பண்றாரு. என்ன செஞ்சாரு? அடிமையா இருந்த அவரை அரசரா மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. அடிமையா எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில. அவர் இருக்க வேண்டியது சிறைச்சாலையிலே தான் வாழணும். ஆனா சிறையிருப்புன்னு அனுபவம், நீங்க ஏதோ ஒரு சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை என்கிற சிறைப்பு உங்க மண்டையை குழப்பி என்னன்னா இனி இந்த இது குழப்பம் மாறாதா? குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியமா இருக்கட்டும், இது அவ்வளவு தானா, இதுக்கு இப்படியே தானே வாழணுமா, ஒண்ணுமே இல்லை இனி. அந்த சூழ்நிலையில் வந்தாலும் இனி எல்லாமே அழிஞ்சு போச்சு, இனி கிடைக்காது, முடியாது, நடக்கவே நடக்காது. இந்த உலகமே செய்தா சொன்னாலும், அதான் எவ்வளவு புரிஞ்சுங்க, 1000 பேர் உங்களை குறிச்சு 1000 விதமா சொன்னாலும், ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காலத்தை சமைத்து வச்சிருக்காரு. அந்த காலத்துக்கு முன்னாடி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஒவ்வொரு முடிய கூட யாரும் புடுங்கி எடுக்க முடியாது. ஏன்னா தலையில் உள்ள சொல்லிருக்கு, தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. நம்ம முடியையே எண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லையா? இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லையா? உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. எப்பவுமே நம்ம இப்படிதான் இருப்போம்னு நம்மளை யதார்த்தமா பாக்குற ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி எங்க இருந்தாரு, இதே நிலைமையில தான் இருந்திருப்பாரு. ஆனா பிற்காலத்துல அவர் ஜனாதிபதி ஆகலையா? இவன் இந்த பையன் ஒரு முட்டா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 பைசாக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாத ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன். ஆமா, சால்ஸ் எடிசன் தான் கரண்ட கண்டுபிடிச்சாரு, பல்ப கட்டி பல சைஸ் ஆராய்ச்சி பண்ணாரு. இந்த உலகத்துல இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா கடவுள் சொல்லல, மனுஷன் தான் சொன்னான். ஆனா கடவுளை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. உங்க எல்லா இந்த காலம் இந்த வேதனை மறையாதா? இந்த காலத்தையும் சமயத்தை என் வாழ்க்கையில மாறாதுன்னு நினைக்கிறீங்களே, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி பாருங்க. எல்லா காரியத்திலையும் மன நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா இருக்க அவரை தேடுங்க. நீங்க வேற எங்க போனாலும், எந்த நம்ம மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, ஒண்ணுமே முடியாது.
நமக்கு ஆண்டவரை மட்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையில உள்ள இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுங்க, சுனாமி மாதிரி சூழ்நிலை அடிச்சிட்டு இருக்கே, இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்க எல்லா காலத்தையும் சமயத்தை மாற்றி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. என்ன ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த அருமையான வேளையில இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே மேன்மை இல்லாத சூழ்நிலை, அந்த விழுந்து போன சூழ்நிலையில் பாவம், சாபம், வியாதி, போராட்டம், நஷ்டம், கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே இந்த 21வது வசனத்தில் நீ சொன்னது போல அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். இந்த பிள்ளைகளுக்கு காலங்களை சமயங்களும் வேதனை நிறைந்த காலம், கண்ணீர்ல விழுந்த காலம், கடன் வாரம் என்கிற விழுந்த அந்த கடன் நெருக்கடியோடு சூழ்ந்த காலங்கள், ஆண்டவரே போராட்டம் என்கிற காலங்கள், பிசாசின் உபத்திரவங்கள், பயத்தின் ஆவி என்கிற காலங்கள், இத்தனை காலங்கள் பயத்தோடு வாழ்கிறேனே என்கிற வேதனை எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் விலகி போய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வயதுக்கேற்ற பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உனங்கப்பா. இவங்க இருண்ட காலத்தை மாற்றி ஆண்டவரே ஒளிக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியான உமக்கு நேராக வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற இந்த தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, இவங்களை உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.